வணக்கம். இன்று உங்களுடன் பேச போகும் தலைப்பு என்னவென்றால், நகை கடன் வாங்குவதால் பலவித பிரச்சனைகள் வருகிறது என்று சமீப காலமாக ரொம்ப ஒரு கருத்துக்கள் பப்ளிக்ல போயிட்டே இருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த சர்க்குலர் அப்படிங்கிறது 2025 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெண்டிங் அகேன்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் கொலாட்ரல் டைரக்ஷன்ஸ் 2025 ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்திருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 30/9/2024 அன்று ரிசர்வ் பேங்கினுடைய ஆடிட்ல என்னென்ன ஜொல்லோனுக்கு எகென்ஸ்டா குறைபாடுகள்லாம் இருந்தது என்று சொன்னது. அதுல என்ன அப்படின்னா மெயினா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, வட்டியும் கட்டாம இருக்கக்கூடிய நகையை அப்படியே ரெனியூ பண்றாங்க. அதுக்கு ஒரு லோனை கொடுத்து ரெனியூ பண்றாங்க. அது ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷனா நிறைய இருந்தது. அதே போல டியூ டேட்ல ஒரு அக்கௌண்ட் என்பிஏ அப்படின்னு வராக்கடனா போகக்கூடிய சூழ்நிலையிலேயே அப்பயும் இந்த லோனை கொடுத்து அந்த கடனை தவிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க கடனை முழுவதும் திருப்பி செலுத்தினால்தான் ஜொல்லோனை நாங்க ரெனியூ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில வங்கிகள் கொடுப்பதாக தகவல் வந்தது. இன்னொன்று என்னன்னா, வட்டியும் சேர்த்து அசலும் சேர்த்து புதிய லோன் கொடுக்குறாங்க. அது ஒரு தகவல். இன்னொன்று இப்போ சப்போஸ் மனைவி பெயர்ல வைஃப் நேம்ல லோன் இருக்கு. டியூ டேட்ல கட்ட முடியல அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு லோனை கொடுத்து அந்த அதே நகையை வச்சு ஹஸ்பண்டுக்கு லோனை கொடுத்து அந்த நகையை லோனு கொடுத்த அமௌண்ட்டை வச்சு ஒய்ஃபுடைய நகை கடனை க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அன்னைக்கே முடியல அப்படின்னா அவங்க எல்லாம் வெளியில போய் பிரைவேட் ஃபைனான்ஸ்ல வாங்குறதுனால பிரைவேட் ஃபைனான்சியல்ஸ் நிறைய பேர் இதனால பலன் பெற்றாங்க. இதற்கெல்லாம் நிறைய குழப்பங்கள் எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஜொல்லோனுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்மானம் ஒரு முடிவு பண்ணி அதற்கு ஒரு சர்க்குலர் ரிசர்வ் பேங்க் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனுடைய சாராம்சம் தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெண்டிங் அகேன்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் கொலாட்ரல் டைரக்ஷன்ஸ் 2025 இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தெளிவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன்ஸ்ல அவங்க கொடுத்திருக்காங்க. சோ நகைக்கடன் வாங்குபவர்கள் எல்லாருமே இனி கவலைப்பட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. மெயினா இந்த பிரசன்டேஷன் போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் சொல்லிக்கிறேன். இந்த பிரசன்டேஷன்ல சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் என்னுடைய வியூ தான், என்னுடைய எண்ணங்கள் தான். மக்கள் யார் இந்த விரத பாக்குறாங்களோ அவங்க ரிசர்வ் பேங்க் சர்க்குலர்ல போய் படிச்சு அதனுடைய முழு அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்னென்ன கிளாரிபிகேஷன் அங்கிருந்து அதில் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தவறுதலாக நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பில்லைங்கிற ஒரு ஓப்பனிங் ரிமார்க்ஸோட நான் இன்னைக்கு இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். இந்த சர்க்குலர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்க்குலர் 6/6/2025 இந்த சர்க்குலர் இந்த நம்பர்ல கொடுத்திருக்காங்க. இது இந்த சர்க்குலருடைய பெயர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெண்டிங் ஆக்ஷன் எகேன்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் கொலாட்ரல் டைரக்ஷன்ஸ் 2025 அப்படிங்கிறத வச்சு வருது. இதுல ஆர்பிஐ முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரைமரி கோல்டு அப்படிங்கிறதுக்கு லோன் பேங்கர்ஸ் கொடுக்க கூடாது. அதாவது இங்க பேங்கர் அப்படிங்கிறது சொன்னாதான் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் பேங்கர்ங்கிறது வேர்டை நான் சொல்றேன். கொடுக்க கூடாது. இன்னொன்னு தங்க கட்டிகளை வைத்து லோன் கொடுக்க கூடாது, கோல்டு புல்லியன். இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அது ஸ்பெகுலேட்டிவ்க்கோ அல்லது வியாபாரத்துக்கு உபயோகம் இல்லாம வேற ஒரு பர்பஸுக்கோ ரியல் எஸ்டேட்டுக்கோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதுக்காக ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் கொடுக்க கூடாது, பிரைமரி கோல்டுக்கு லெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ ரெகுலேட்டட் என்டிட்டி அப்படிங்கிறது அதர் தான் இதை நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறது எது சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொடுக்கலாம்னா, நகை கோல்டு ஜுவல்லரி நகைக்கு கொடுக்கலாம், ஆர்னமெண்ட்ஸ் அதுக்கு லெண்ட் பண்ணலாம் இருக்கு. இப்போ புதுசா அவங்க தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் ரெகுலேட்டரி என்டிட்டி காயின் கோல்டு காயின் நிறைய பேர் வச்சிருக்காங்க, அதுக்கும் இதுவரைக்கும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ இதுல தெளிவாக கொடுத்திருக்காங்க, கோல்டு காயினுக்கும் சில்வர் காயினுக்கும் நீங்க நகை கொண்டு போய் பேங்க்ல பெற்றுக்கொள்ளலாம். இது ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைரக்ஷன்ஸ் 2025 அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்காங்க. இதுல பியூரிட்டி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான பியூரிட்டியோட டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்க்குலர்ஸ் அவங்க இதுல கொடுத்திருக்காங்க. அதே போல வியாபாரத்தை கடன் கொடுக்கும்போது என்னென்ன பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது, என்னென்ன கிளாரிட்டியா இல்லையோ அதுக்கு
அதுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ஸ் 2025 மூலியம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நகைக்கடன் கொடுப்பதனால, இந்த சர்க்குலர் கொடுத்ததுனால இது இந்த நகைக்கடனுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இப்போ இந்த சர்க்குலர் ஏன் கொடுத்தாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக்ல நிறைய குழப்பங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் தீர்மானித்து ஒரு மாதிரி முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்க்குலர் வந்து கிளாரிட்டி வந்து கொடுத்தாங்க. பட் நிறைய இதுல அடிஷன்ஸ் புது பாயிண்ட்ஸ் எல்லாம் வேற ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதனால பொதுமக்கள் கண்டிப்பாக பாதிப்பு அடைய மாட்டார்கள். இது வந்து டெபாசிட்டர்ஸ் உடைய இன்ட்ரெஸ்டிங் பாதுகாப்பதற்காக வந்து இந்த டைரக்ஷன் இந்த சர்க்குலர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான ஒரு இது. ஓகே, இந்த மாஸ்டர் சர்க்குலர் தட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெண்டிங் அகேன்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் கொலாட்ரல் டைரக்ஷன்ஸ் 2025 எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எப்போ இருந்து வருதுன்னா 1/4/2026 இருந்து தான் வருது. அது வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பாலிசி எக்ஸிஸ்டிங் ஜொல்லோன் வந்து நீங்க அந்த பேங்கோடைய பாலிசி படி நீங்க கடன் பெற்றுக் கொள்ளலாம். ஆனா 1/4/2026 அப்புறம் இந்த ரூல் எல்லாம் இம்ப்ளிகபிள். ஸோ இதற்கு 1/4/2026 வரைக்கும் என்னென்ன ரூல் இருக்கோ அது எக்ஸிஸ்டிங் லோன் படி அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா லோனை வந்து ரெண்டா கொண்டு போறாங்க. ஒன்னு வந்து லோன் கொடுக்கறது வந்து கன்சம்ஷன் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு கொண்டு வருவதும், இன்னொன்று வந்து அந்த லோன் வாங்குறது மூலியம் வருமானம் வந்து வருது. அந்த மாதிரி ஒரு ஜோலோன் வந்து அவங்க டிஃபைன் பண்றாங்க, ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. அதுல வந்து இது ரெண்டுக்குமே வந்து கோல்டு சில்வர் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டியா எடுக்கலாம். இங்க கோல்டு சில்வர் அப்படிங்கிறது வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு ஜுவல்லரி, கோல்டு காயின். அதே போல சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், சில்வர் ஜுவல்லரி, சில்வர் காயின் வந்து எடுத்துக்கலாம். கொலாட்ரல் அடமான கடனுக்காக அந்த கொலாட்ரலா வந்து ஜாமீன் சொத்தா வந்து அதை எடுத்துப்பாங்க. இப்போ யார் யாருக்கு வந்து இந்த நகைக்கடன் கொடுக்கறதுக்கு தகுதி வந்திருக்கு அப்படிங்கிறதா சொல்லணும்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் கொடுக்கலாம், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் கொடுக்கலாம், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் கொடுக்கலாம், என்பிஎஃப்சி, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இவங்க எல்லாருமே வந்து நகைக்கடன் கொடுக்கலாம். இந்த சர்க்குலர் படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது. இது போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டெஃபினிஷன் மீனிங் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து புல்லட் ரீபேமெண்ட்னா அட் ஒன் ஷாட் ஒரே நாள்ல அசலும் வட்டியும் திருப்பி செலுத்தணும். அதுதான் வந்து புல்லட் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பேர். இன்னொரு வார்த்தைகள் என்னன்னா கொலாட்ரல் செக்யூரிட்டி அடமானமா வச்சுக்கிறோம். என்ன அடமானம் வச்சுக்கணும்னா எக்ஸிஸ்டிங், அதாவது பாரோயர் இருக்கக்கூடிய அவனுடைய எக்ஸிஸ்டிங் சொத்தை அடமானமா வச்சு பிளட்ஜ் பண்ணி நீங்க லோன் வந்து வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து கன்சம்ஷன் லோன், அதாவது பிசினஸ் பர்பஸ் இல்லாத எல்லாமே வந்து கன்சம்ஷன் லோன் அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்னொரு டெஃபினிஷனா இன்கம் ஜென்ரேட்டிங் லோன், இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய லோன் எல்லாமே வந்து அந்த லோன் வாங்குறதுனால அந்த பிசினஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ்னால பணம் வருது, பிசினஸ் லாபம் வருது, அதெல்லாம் வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் லோன் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல கொண்டாந்துக்கிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லோன் டு வேல்யூ, கடன் எவ்வளோ, சொத்து மதிப்பு, அடமானம் கொடுக்கக்கூடிய ஜுவல்லரி வேல்யூ எவ்வளோ, இந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் இனி ஜுவல் லோன் வந்து கொடுக்கப்படும். இது வரைக்கும் அப்படி கிடையாது. பேங்க் டு பேங்க் எல்லாம் டிஃப்ரெண்டா வந்தாங்க. பட் இப்போ வந்து என்னன்னா ஒரு பர்சன்டேஜ் அதிகபட்சமா எவ்வளவு போகலாம் அப்படிங்கிறத வந்து ரிசர்வ் பேங்க் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், புரிந்து கொள்ள வேண்டியது. இது புதுசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா மக்களும் வந்து யார் யார் ஜுவல் லோன் வாங்குறாங்களோ அவங்க எல்லாமே இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல வந்து என்ன கொலாட்ரலா எடுக்கலாம்னா ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸ், காயின்ஸ். இது கோல்டாவும் இருக்கலாம், சில்வராகவும் இருக்கலாம். இது வந்து கொலாட்ரலா வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஜுவல்லரி அப்படின்னா அணியக்கூடிய நகைகள் எல்லாமே வந்து ஜுவல்லரிங்கிற டெபினிஷன்ல வரும். ஆர்னமெண்ட்ஸ் வந்து நகை, அதாவது கோல்டு, சில்வர், ஆனா அணிய முடியாது, அதெல்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதே போல ஜுவல்லரி இல்லாம ஆர்னமெண்ட்ஸ் இல்லாம கோல்டு சில்வர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பிரைமரி கோல்டு அண்ட் பிரைமரி சில்வர்ங்கிற டெபினிஷன்ல அதை கண்ட்ரோல் பண்றாங்க. நார்மலா என்ன லெவல் பாலிசி அப்படின்னா இந்த சர்க்குலர் மூலியம் அவங்க என்ன ஒரு நபருக்கு எவ்வளவு வரைக்கும் கடன் போகலாம், ஒட்டுமொத்தமா அந்த எவ்வளவு வந்து லோன் வந்து கொடுக்கலாம், அடுத்தது வந்து அதிகபட்சமா லோன் டு வேல்யூ ரேஷியோல எவ்வளவு அதிகபட்சம் வந்து கடன் பெறலாம், அதே போல வந்து லோன் டு எல்டிவி ரேஷியோ வந்து நடைமுறைக்கு ஒத்து வரல, அதில் வந்து தவறு பண்றாங்க பேங்கர்ஸ்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த சர்க்குலர்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நகையை எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
பியூரிட்டியை வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகலாம், அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசி என்ன, அதையும் வந்து இந்த சர்க்குலர்ல கவர் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி விதத்துல லோனை வந்து சேங்ஷன் பண்ணி சேங்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. நகை கடன் கட்ட முடியல, அப்போ ஏலம் விடலாம். அப்ப ஏலம் விடலாம் போது என்னென்ன பாலிசி வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்போ லெண்டர்ஸ் அப்ரோச் அப்படின்னா, முன்னையெல்லாம் வந்து என்ன பத்தியும் கவலை இல்லை, நீங்க நகை கொண்டாந்து கொடுத்தா போதும், நாங்க லோனை கொடுத்துருவோம். இதுதான் வந்து பேங்கர்ஸ் பாலிசி. நவ் இப்ப அப்படி கிடையாது. 2.5 லட்சம் வரைக்கும் லோன் பத்தி கவலை இல்லை. இனி 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒருத்தர் ஜொல் லோன் வாங்குறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த லோனை திருப்பி கட்டக்கூடிய தகுதி இருக்குதா, கிரெடிட் அசஸ்மெண்ட் இருக்குதா? கிரெடிட் அசஸ்மெண்ட் வந்து வங்கிகள் வந்து பண்ணியாகும். ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்ல வங்கியும் ஒரு பங்கு. பட் நான் இங்க வங்கி அப்படின்னு பேங்க் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிறேன். ஸோ 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல யார் ஜுவல் லோன் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்கா, எந்த விதத்துல அவங்க திருப்பி தருவாங்க, எல்லாமே வந்து அவங்க கேட்டாங்க. ஸோ பிசினஸ் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். கூடுமான வரைக்கும் பேங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி போகும்போது வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டை கூட அவங்க கேட்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பேங்கர்ஸ் வந்து பப்ளிக் மணி எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நகை இருக்க நீ வித்து எடுத்துக்கோ, அது வந்து வேற. பட் இது வந்து ஒரு ப்ரொசீஜரா வரணும் அப்படிங்கிறது வந்து இந்த சர்க்குலர் மூலியம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மக்களுக்கும் சரி வங்கிகளுக்கும் சரி தெரிவிச்சுப்படுத்துகிறாங்க. இப்போதான் இந்த இடத்துல தான் மெயினா வந்து வருது. நான் ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன், ஆனா என்னால வந்து திருப்பி செலுத்த முடியல. அப்போ நான் வந்து ரெனியூ பண்ணணும். எனக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஜுவல் லோனை நான் ரெனியூ பண்றேன் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் வந்து பாரையர் வந்து வங்கிகளுக்கு கொடுக்கணும். அதை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வங்கிகள் கிரெடிட் அசஸ்மெண்ட், அந்த பாரையருக்கு வந்து ரியலா அவருக்கு ரெனியூவல் தேவையா, அது வந்து அசஸ்மெண்ட் பண்ணணும். அசஸ்மெண்ட்னா ஒர்க் அவுட் பண்ணி எஸ் இந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நகைங்கிறது ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி தான். பட் அந்த லோனை திருப்பி தரதுக்கு ஒரு தகுதி இருக்குதா அப்படிங்கிறது தான் வந்து இங்க மெயின் போர்ஷனா வந்து வருது. அடுத்தது வந்து இது ரெனியூவலும் பண்ணலாம், வாங்கின கடன் மேல அதிகமாகவும் பண்ணி கொடுக்கலாம். அப்போ என்னைக்கு தேதியில அந்த அக்கௌண்ட்டை ரெனியூ பண்ணணுமோ அல்லது என்னைக்கு தேதியில டாப் அப் லோன் பண்ணணுமோ அன்னைக்கு தேதியில அந்த ஜுவல் லோன் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும். அதாவது எல்லா வட்டியும் கட்டியிருக்கணும், எல்லாமே ரெகுலரா இருந்தால் மட்டும்தான் அந்த லோனை வந்து ரெனியூ பண்ண முடியும். இந்த மாதிரி ரெனியூ பண்றது வந்து கன்சம்ஷன் லோன் அதுக்கு மட்டும்தான் வரும். இதுதான் முக்கியமான அந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புல்லட் ரீபேமெண்ட்னா ஒரே ஷாட்ல எல்லா பேமெண்ட்டும் அசலும் வட்டியும் கட்டணும். எஸ், நான் வந்து வரேன், பேங்க் வந்து வரேன், என்னால வட்டி கட்ட, அதாவது என்னால வந்து அசலை கட்ட முடியல அப்படின்னு சொன்னோன்னா பேங்கர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஓகே இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன வட்டி இருக்கோ அதை செலுத்தினால் மட்டும்தான் நாங்கள் லோனை ரெனியூ பண்ணுவோம். இந்த ஒரு பாயிண்ட் வந்து இதுதான் வந்து எசன்ஸ், இதுதான் வந்து மெயின் ஹார்ட் இந்த சர்க்குலர்ல. இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. இப்ப அவங்க என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு தேதியில நான் ரெனியூ பண்ணணும்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன வட்டி அந்த லோனுக்கு அந்த கடனுக்கு நான் என்ன வட்டி தரணுமோ அதை நான் ரீபே பண்ண, அது கட்டினா பேங்கர்ஸ் வந்து இந்த லோனை வந்து ரெனியூ பண்ணலாம். ஸோ பணம் வட்டியை கட்டிட்டு லோனை ரெனியூ பண்ணணும். இதுதான் வந்து மெயின் கான்செப்டா சொல்றாங்க. முன்னையெல்லாம் வந்து இது ஒரு சின்ன கிளாரிட்டி இல்லாமலாம் வந்து நிறைய கன்ஃபியூஷனா இருந்தது. நவ் இட் இஸ் கிளியர்லி செட். வட்டிக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் லோனை ரெனியூ பண்றீங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன வட்டி இருக்கோ அந்த வட்டியை கொண்டாந்து கேஷாவோ அக்கௌண்ட்ல இருந்தோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி லோனுடைய வட்டியை கட்டிட்டு அக்கௌண்ட்டை ரெனியூ பண்ணிக்கலாம். இந்த இது வந்து எப்போ இந்த ரூல் வருதுன்னா 1/4/2026 இருந்து இந்த ரூல் வருது. பட் அது வரைக்கும் இன்னைக்கு தேதியில என்ன பேங்க் ரூல் இருக்கோ அது வந்து இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் மாத்திட்டோம், பணத்தை கட்டிட்டு நாங்க வட்டியை மட்டும் கட்டிட்டு நாங்க ரெனியூ பண்ணிருக்கோம் வந்து பேங்க்குடைய சிஸ்டம்ல, பேங்க் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன், என்னென்ன தடைகள் ரிசர்வ் பேங்க் பண்ணியிருக்காங்கன்னா, லோன் அகேன்ஸ்ட் பிரைமரி கோல்டோ பிரைமரி சில்வருக்கு அகேன்ஸ்ட் வந்து வங்கிகள் வந்து கடன் கொடுக்க கூடாது. அதே போல அந்த நகையுடைய ஓனர்ஷிப் வந்து டவுட்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா கூட பேங்கர்ஸ் வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, ஒரே நகையை வச்சுட்டு நிறைய லோன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது கூட பேங்கர்ஸ் அந்த மாதிரி போகக்கூடாது. அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதாவது தரவா என்கொயரி பண்ணாம அந்த மாதிரி லோன்லாம் கொடுக்க கூடாது. அதே போல த்ரெஷோல்டு லிமிட் அப்படின்னா, த்ரெஷோல்டு லிமிட்னா ஒரு எல்லை இருக்கு. அவருக்கு ஒருத்தர் 10 லட்சம் தான் கொடுக்கணும், 10 லட்சம் தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படிங்கிற த்ரெஷோல்டு லிமிட்டுக்கு மேல வந்து யாரும் சாங்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து இந்த சர்க்குலர்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாங்க, அதாவது பாராயர்ஸ் வந்து ஜுவல் லோன் வாங்குறாங்கன்னா
அதை வந்து அவங்களுடைய சொந்த உபயோகத்துக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ பண்ணலாம். ஆனா அதை வச்சுட்டு கேம்பிளிங் பண்றது, ஸ்பெகுலேட்டிவ் பண்றது, கடத்தலுக்கு யூஸ் பண்றது, அந்த மாதிரி எதுக்காச்சும் இந்த பணத்தை கொண்டு போய் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது பேங்கர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஜொல்லோன் கொடுத்து அந்த என்டியூஸ் வந்து அவங்க பேங்கர்ஸ் உறுதி பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ரூல் படி இது வந்து இந்த ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு இது பணம் போகல, பிசினஸ்க்கு தான் போயிருக்கு, அவங்க சொந்த உபயோகம் தான் பண்ணியிருக்குங்கிறத வந்து மறைமுகமாக பேங்கர்ஸ் வந்து டிசைன் பண்ண, அதாவது சப்போர்ட் பண்ற மாதிரியும், கடன் வாங்குறவங்களும் நாங்க அதுக்கு எடுத்துட்டு போகலங்கிற மாதிரி மறைமுகமாக உறுதி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு வேர்டிங்ஸ் வந்து அதுல நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அதே போல வந்து நான் வந்து பேங்கர்ஸ் வந்து கடன் கொடுத்துட்டு அதை நகையை வந்து அடமானமா வச்சுட்டாங்க. அந்த நகையை வச்சு இன்னொரு இடத்துல கொடுத்து பேங்கர்ஸ் லோன் வாங்கக்கூடாது. அல்லது வேற பேங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அடமானம் வாங்கின கடன், அடமானம் வாங்கின நகையை கொண்டாந்து இந்த பேங்க்ல கொடுத்து மறுபடியும் லோன் வாங்கக்கூடாது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கண்டிஷன். அதாவது டைரக்டா என்ன சொல்லலாம்னா, அடமான கடனை வாங்கிட்டு நகையை வாங்கிட்டு அந்த நகையை வந்து அந்த பேங்கர்ஸ் தான் வச்சிருக்கணும் இல்லையா, அதை கொண்டு போய் மறுபடியும் மறுகடனுக்கு கொண்டு போய் கொடுக்க கூடாது. இப்போ அடுத்தது வந்து நகையுடைய திருப்பு செலுத்தும் காலம். இது கன்சம்ஷன் லோனுக்கு மட்டும்தான் வந்து வருது. அந்த மாதிரி கன்சம்ஷன் லோன் எல்லாமே வந்து புல்லட் ரீபேமெண்ட், ஒரே டியூ டேட்ல பேமெண்ட் பண்ணணும், அசலும் வட்டியும். அந்த மாதிரி வர்றதை வந்து ரெனியூ பண்ணணும். அந்த மாதிரி கன்சம்ஷன் லோனை வந்து ரெனியூ பண்றோம் அப்படின்னா, அன்னைக்கு தேதியில ரெனியூ பண்ற அன்னைக்கு என்ன வட்டி வந்து கணக்குல இருக்கும், அந்த வட்டியை வந்து பேமெண்ட் பண்ணினால்தான் லோன் வந்து ரெனியூ பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சாராம்சம். இந்த சட்டோடைய சாராம்சம் வந்து என்ன அப்படின்னா, மற்றதெல்லாம் ரெகுலர் ரூல். அன்னைக்கு தேதியில என்ன வட்டி அக்ரூடோ அதை கட்டுங்க, ரெனியூ பண்ணிக்க. இதுதான் வந்து சாராம்சம். ஒரு சிலர் வந்து அந்த நகை ஒண்ணுதானா, அந்த திருப்பி செலுத்துறதுக்கு அதுக்கு உண்டான அவங்களுக்கு தகுதி இருக்குதா, இதெல்லாம் வந்து பார்த்துதான் தெரியும். இது வந்து கவர்மெண்ட் வந்து சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து கொண்டு வராங்க. இது எல்லாருமே எனக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த லேபரா இருக்கேன், எனக்கு ஒரு டிக்ளரேஷன் அல்லது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா அதை கொண்டாந்து கொடுக்கலாம். முன்ன யார் வேணாலும் கொண்டு போய் நகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஈவன் லேடிஸ் வந்து வீட்டுல இருப்பாங்க, அவங்க கொண்டு போய் நகையை அடமானம் வச்சு வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி 10 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா, அவங்களுக்கு ரியலா என்ன வருமானம் வருது, என்ன பிசினஸ் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து அவங்க பேங்கர்ஸ் வந்து வாங்கிட்டு தான் அந்த நகையை வந்து கொடுப்பாங்க. நகை லோனை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி. சப்போஸ் பணம் கட்டல அப்படின்னா நகையை ஏலம் விட்டுட்டு எடுத்துப்பாங்க. இப்போ ஆர்னமெண்ட் சொன்னேன், லோன் அகேன்ஸ்ட் ஜுவல்லரி வந்து நகை அணியுவது, அது இல்லாம இருக்கக்கூடிய கோல்டோ சில்வருக்கோ 1 kg வரைக்கும் லோன் வந்து வாங்கிக்கலாம் ஒரு நபர். சில்வரா இருந்தா 10 kg. இப்ப காயினா இருக்குது அப்படின்னா, கோல்டா இருந்தா 50 கிராம் வரைக்கும் காயின் கொடுத்து நகை கடன் வாங்கிக்கலாம். சில்வரா இருந்தா 500 கிராம் வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ வேல்யூவேஷன் எப்படி போறது அப்படின்னா, பியூரிட்டியை வந்து யூனிஃபார்மா எல்லா பிரான்ச்சஸும் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இதுல எது கம்மியோ, கடந்த 30 நாள்ல கோல்டு ரேட் என்னவோ சராசரி அது ஒண்ணு, அல்லது இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இதுதான் நகை வேல்யூ அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இதுல எது கம்மியான வேல்யூ அதை வச்சுட்டு அந்த நகைக்கு வந்து வேல்யூ வந்து பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த வேல்யூ பிக்ஸ் பண்ணும்போது நாங்க கோல்டு மட்டும் தான் எடுத்துக்கிறோம், சில்வர் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதனால அந்த நகைகளை வச்சிருக்கக்கூடிய கல், வேற ஸ்டோன்ஸ், ஜெம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே நாங்க எடுத்துக்க மாட்டோம், தெளிவா வந்து பாரோயருக்கு வந்து சொல்லணும். ஸோ அதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷனா வந்து அவங்க போடுறாங்க. இதுதான் வந்து முக்கியமான ரேஷியோ இந்த சர்க்குலர்ல கொடுத்துருக்கிறது, லோன் டு வேல்யூ ரேஷியோ. அதாவது இது டெய்லி இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்கோயிங் பேசிஸ், இது சாங்ஷன் பண்ணும்போது மட்டும் கிடையாது, டெய்லி இந்த ரேஷியோ வந்து பேங்கர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. இது அதிகபட்சமா என்னன்னா, ஒருத்தர் வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் கடன் வாங்குறாருன்னா, அந்த அந்த வேல்யூல 85% வேல்யூ என்ன அரேஞ்ச் பண்ணாங்களோ அதுல 85% வரைக்கும் லோன் வந்து கொடுக்கலாம். லோன் அமௌண்ட் வந்து 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம். இது வந்து புதுசா வந்தக்கூடிய ஒரு சர்க்குலர்ல வரக்கூடிய ஒரு இது. அதாவது அவங்க நகைகளை வந்து ஃபுல்லா முன்ன எந்த நகை கொடுத்தாலும் 70-80%, 85% கொடுத்ததெல்லாம் இல்லாம இப்போ அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் 80% வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். 5 லட்சத்துக்கு மேல போனீங்கன்னா 75% வரைக்கும் கடன் கொடுக்கலாம். இதனால எந்த பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது. ஒருத்தர் தேவை அதிகம் வருது அப்படின்னா அதோடைய நகையை வந்து அதிகம் கொடுத்து தான் வாங்கிக்கக்கூடிய, எல்லாமே வந்து அதிகபட்சமா உயர்த்தம் பண்ணிட்டு அவரை கட்ட முடியாம போறதுக்காக
பேங்க் வந்து இந்த இது கொண்டாந்துருக்காங்க. இப்போ 85%னா 15% வந்து நகையுடைய வேல்யூல வந்து மீதி பண்றாங்க மார்ஜின். 2.5 to 5 லட்சம் அப்படின்னா 20% மார்ஜின், அப்புறம் 5 லட்சத்துக்கு மேல போனா 25% மார்ஜின் சொல்லிட்டு நகை வேல்யூல எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இப்போ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, லெண்டர் வந்து கடன் கொடுக்கும்போது பியூரிட்டி ஆஃப் த கோல்டு யூனிஃபார்மா எல்லா பிரான்ச்சஸ்லயும் ஒரே மாதிரி பியூரிட்டி ரூலுக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூடுமானவரை பேங்கர்ஸ் உட்காந்து அவங்க பாலிசியில கொண்டாந்துருவாங்க. அதே போல நெட் வெயிட் எப்படி அரை பண்ணணுங்கிறது பேங்கர்ஸ் வெப்சைட்ல போடணும் அப்படிங்கிறாங்க. அதே போல என்ன மாதிரி வேல்யூ ஆஃப் த கோல்டு நாங்க எடுத்துக்கிறோம், சில்வர் எடுக்கிறோங்கிறதையும் வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே போல அந்த மாதிரி வேல்யூ பண்ணும்போது பாரோயர்ஸ் வந்து அங்க இருக்கணும். பாரோயர் இல்லாம வந்து ஒரு கோல்டு லோனை கொடுக்கக்கூடாது, வேல்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. இந்த என்னென்ன நாங்க பண்ணியிருக்கோம், என்ன வெயிட் எடுத்துக்கோம், எதை வெயிட் எடுக்கல அப்படிங்கிறது தெளிவா பாரோயருக்கு வந்து பேங்கர் வந்து சொல்லிட்டு தான் அந்த நகை கடனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு ஒரு சர்டிபிகேட்டே வந்து தனியா வாங்கணும் அப்படிங்கிறது வந்து பேங்கர்ஸ்க்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இப்போ நகை கடன் வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் திடீர்னு நகையை வந்து பேங்க்ல இருந்து தொலைஞ்சிடுது. ஏதோ ஒரு ரீசன், அது வந்து பேங்கோட ஹெட்டேக்கு. அடமானம் வச்ச நகையை வந்து தொலைஞ்சு போயிடுது, அல்லது சில்வர் தொலைஞ்சு போயிடுது. அடமானம் வச்சதுக்கு அப்புறம் நகையுடைய தரம் வந்து குறைஞ்சு போச்சு. குவான்டிட்டி எண்ணிக்கை 2 பேங்க் இருந்தது, இப்ப திடீர்னு ஒரு பேங்க்ல தான் இருக்கு. அப்போ பியூரிட்டியும் வந்து போயிடுது. இன்னொரு விதமான லாஸ் வந்து என்ன, இதெல்லாம் வந்து ஆடிட்லயோ அல்லது ஆடிட்ல கண்டுபிடிக்கிறாங்க, அல்லது நகையை திருப்பும் போது இல்ல சார் நான் 2 வளையல் வச்சேன், ஒரு வளையல் தான் இருக்கு, அந்த ஒரு வளையலுக்கு உண்டான காசை நீங்க கொடுக்கணும், இன்னைக்கு தேதிக்கு உண்டான காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கலாம். இதெல்லாம் காம்பன்சேஷன் பேங்கர்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் வருது. அதெல்லாம் நீங்க படிக்கணும். அதே போல இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து கடன் வாங்க பெற்றவருக்கோ அவருடைய வாரிசுதாரர்களுக்கோ அந்த தகவலை வந்து அவங்க கொடுக்கணும். எங்க இந்த மாதிரி காம்பன்சேஷன் வாங்குறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து கிளியரா ஒரு ரூல் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நகை கடன் பெறாங்களா அதுக்கு ப்ரோமோட்டு மற்றதெல்லாம் எழுதி தரணும். ஸோ என்ன என்ன நகை வந்து செக்யூரிட்டியா எடுத்துக்கிறேன், அந்த செக்யூரிட்டியா எடுக்கக்கூடிய நகையுடைய வேல்யூ எவ்வளோ, ஆப்ஷன் ஏலம் விடும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதே போல நோட்டீஸ் பீரியட், நான் கடன் வந்து இன்னைக்கு வருது அப்படின்னா 1 மாசம் முன்னாடியே பேங்கர்ஸ் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி திருப்பி தரணும், அல்லது நாங்கள் ஏலத்துக்கு கொண்டு போவோம். இந்த மாதிரி நகை வந்து ஏலத்துல போறதுனால அதிக விலைக்கும் போகும், கம்மி விலைக்கும் போகும், அப்ப நாங்க என்னென்ன பண்ணுவோம், அது மாதிரி நகையை வந்து ஏலம் விடும்போது அதுக்கு உண்டான செலவுகளை எப்படி வந்து நம்ம எடுத்துப்போம், இதெல்லாம் வந்து பேங்கர்ஸ் வந்து பாரோயருக்கு சொல்லணும். இப்ப அடுத்தது வந்து நகை கடனை நீங்க கொண்டு போய் வச்சுட்டீங்க, நகையை கொண்டு போய் வச்சுட்டீங்க, நகை கடனை வாங்கிட்டீங்க. அப்போ அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பேங்கர்ஸ்ல வந்து இருக்கணும். அப்போ அந்த மாதிரி நகைகள்ல பிரான்ச் எந்த நகை கடன் கொடுத்தாங்களோ அந்த பிரான்ச் தான் வைக்கணும், வெளியே கொண்டு போய் வைக்க கூடாது. ஒன்லி அந்த இடத்துல தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த நகையை ஹேண்டில் பண்றது அந்த பேங்குடைய எம்ப்ளாயிஸ் தான், அப்ரைசர் போய் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல கடன் வாங்குறாங்களோ அந்த இடத்துல தான் நகையை வந்து ஸ்டோர் பண்ணணும், வேற பக்கத்து பிரான்ச்ல கொண்டு போய் வந்து ஸ்டாக் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஏ பிரான்ச்ல வந்து லோன் கொடுத்துட்டாங்கன்னா அதே பேங்குடைய பி பிரான்ச்ல கொண்டு போய் நகையை வந்து வைக்கக்கூடாது, அதே பிரான்ச்ல தான் வைக்கணும் அப்படிங்கிறது. ரைட். இது வந்து நகையை வாங்குனீங்க, தொலைஞ்சு போச்சு, இப்ப நகையை வந்து ஹேண்டில் பண்ணதை எடுத்துட்டோம். அடுத்தது வந்து ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச் நகையை மாத்தலாமா அப்படின்னா மாத்தக்கூடாது. ஆனா அதுக்கு ஒரு சில சூழ்நிலை சொல்றான். ஏலம் விடுறாங்க, ஏலம் விடும்போது அந்த நகை வந்து ஏலத்துல போகல அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏலம் விடுறதுக்கு அந்த நகையை தூக்கிட்டு போகலாம், அல்லது ஆன்லைன் மூலியமும் வந்து நகையை வந்து விற்கலாம். இதுக்கு வந்து பர்மிஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு பிரான்ச் வந்து ஷிஃப்ட் பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போகுது. அப்ப ஷிஃப்ட் பண்ணும்போது நகையை அவங்களே வச்சிருப்பாங்கல்ல, அங்கே இருந்து அந்த இந்த பழைய பிரான்ச்ல இருந்து புது பிரான்ச்சுக்கு எடுத்துட்டு போகலாம், அது பர்மினெண்ட். நகையை வந்து எடுத்துட்டு போகும்போது பேங்கே க்ளோஸ் பண்ணிடுறான், பிரான்ச்சே வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். அப்ப பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணா இந்த உன்னுடைய நகை, உங்க நகை கடன் எந்த பிரான்ச்சுக்கு அலாட் ஆயிருக்குங்கிற தகவல் வந்து பாரோயருக்கு வந்து கொடுக்கணும். அந்த சமயத்துல நகையை வந்து வெளியே எடுத்துட்டு போலாங்கிறது வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு பேசுறது எல்லாமே வந்து நகைகளை வந்து ஃபுல்லா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். யார் புதுசா நகை கடன் போறாங்களோ அல்லது ஏற்கனவே நகை கடன் வாங்கினவங்க பேங்க்ல என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே போல நகையை வந்து வெரிஃபை பண்ணணும். யார் வெரிஃபை பண்ணணும்னா பேங்க்னுடைய ஆடிட் டீம் வந்து வெரிஃபை பண்ணலாம். அதே போல சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன், யார் வந்து சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு பிரான்ச்ல இருக்கிற அப்ரைசர் இங்க வந்து வெரிஃபை பண்ணி நகையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம்.
ரீஜனல் ஆஃபீஸ்ல இருந்து வரலாம், ஜோனல் ஆஃபீஸ்ல இருந்து வரலாம், ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வரலாம், ரிசர்வ் பேங்க் டீம்ல இருந்து வரலாம். இவங்க எல்லாம் நகையை வந்து வெரிஃபை பண்றதுக்கு உரிமை வந்து இந்த சர்க்குலர் மூலியம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பேங்க்ல பணத்தை கட்டிட்டீங்க, நகையை திருப்பி வாங்கணும். எஸ், நார்மலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணம் கட்டினதுன்னு அன்னைக்கு தேதியிலேயே அந்த நகையை திருப்பி தரணும். அதிகபட்சமா 7 நாளைக்குள்ள திருப்பி தரலாம். யாருக்கு பாரோயருக்கும் லீகல் ஹேருக்கும் தரலாம்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த இதை வந்து சொல்றாங்க. பட் நார்மலா எப்ப நீங்க நகை கடன் வாங்குறீங்களோ அப்பயே உடனே அந்த நகையை வந்து அவங்க திருப்பி தந்துருவாங்க. ரைட், இது வந்து ஒரு மாதிரி ஆச்சு. இப்போ ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும்போது என்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முதல்ல லோனை திருப்பி கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் தகவலை வந்து பாரோயருக்கு பேங்கர்ஸ் வந்து சொல்லணும். இந்த டேட்டுக்குள்ள நீங்க கட்டணும், இல்லைன்னா நாங்க ஏல நடவடிக்கை போவோம் அப்படிம்பாங்க. ஏலம் நடவடிக்கை போகணும்னா இந்த மாதிரி இந்த லெட்டர் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து இந்த நோட்டீஸ் வந்து பாரோயருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பும்போது, லீகல் ஹேருக்கு அனுப்பும்போது அந்த பர்சனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த நோட்டீஸ் பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தது வந்து 30 நாளைக்குள்ள அந்த 1 மாசத்துக்குள்ள அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகலாம். அந்த மாதிரி போயிட்டு ரீஜனல் ஆஃபீஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டு இந்த இதெல்லாம் நடந்ததெல்லாம் அவங்க சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்தெந்த நகைகள் ஏலமெல்லாம் போகும், யார் பாரோயர், எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு வெயிட் வச்சிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் வச்சுட்டு ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க வந்து கொடுக்கணும். இது வந்து 2 செய்தித்தாள்ல கொடுக்கணும். ஒன்னு வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கிறது கொடுக்கணும். இன்னொன்று வந்து தேசிய நியூஸ் பேப்பர்ல, நேஷனல் நியூஸ் பேப்பர்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷனா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன செய்யறாங்கன்னா, நகையை வந்து ஏலம் விடுறது அந்த பேங்குடைய எம்ப்ளாயியோ அல்லது ஆக்ஷனர ஏலம் விடுவதற்கு நியமனம் பண்ணவங்களாலே வந்து ஏலம் விடலாம் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் சொல்றாங்க. அப்படி ஏலம் விடும்போது அந்த நகையுடைய மதிப்பு மினிமம் இவ்வளவு விலைக்கு மேல போகணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல 90% வரைக்கும் ரேட்டை வந்து போட்டோம். 2 ஆக்ஷன் நடந்துருது, ஆனா வந்து போகல, நகை போகலன்னா அந்த 90% ரிசர்வ் பிரைஸ்ங்கிறது வந்து 85% வந்து குறைத்துக் கொள்வதற்கு கொடுத்துருக்காங்க. முதல் ஆக்ஷன் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் பண்ணணும். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணி ஓடல அப்படின்னா, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நியர்பை டிஸ்ட்ரிக்ட் போய் கூட அவங்க ஏலம் வந்து விடலாம். சொந்தக்காரங்களோ அல்லது பேங்க் ரிலேட்டட் பார்ட்டிஸ்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட பேங்கர் சம்பந்தப்பட்டவங்க வந்து இந்த ஏலத்துல வந்து பங்கு பெறக்கூடாது. ஏலம் முடிந்து விட்டது, ஏலம் முடிஞ்சோன்னா இந்த விலைக்கு ஏலம் போயிருக்கு அப்படிங்கிற தகவல் அந்த நகை கடனை பெற்றவருடைய உரிமையாளருக்கு பேங்கர்ஸ் தெரிவிக்கணும். அந்த மாதிரி தெரிவிக்கும் போது உங்க லோன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மீதி இவ்வளவு பணம் சர்ப்ளஸா இருக்கு, அந்த சர்ப்ளஸ் பணத்தை உங்க கணக்குல கிரெடிட் பண்றோங்கிற தகவலையும் கொடுக்கணும். இல்ல நீங்க நகை வித்தது ஏலம் விட்டது கூட உங்க நகையை வந்து எங்களால வசூல் பண்ண முடியல அந்த பணத்தை அப்படின்னா அந்த பணத்தை வந்து எங்களுடைய பேங்க் சட்டப்படி நாங்கள் ரெக்கவரி பண்ணுவோம் அப்படிங்கிற தகவலையும் வந்து பேங்கர்ஸ் வந்து பாரோயர் கொடுக்கணும். இப்போ இதை தவிர பொதுப்படியா என்னன்னா ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு, பேங்கர்ஸ் வந்து தரல அப்படின்னா ஒரு நாளைக்கு அபராத தொகை 5000 ரூபாய். ஏன்னா இந்த டியூ டேட் எல்லாம் தரணும், தரலன்னா பேங்கர்ஸ் 5000 ரூபாய் வந்து டியூ டேட்ல கட்டணும். தவறுமான ஒரு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து நகை கடனை வந்து பெறுவதற்கு பேங்க் வந்து முயற்சி செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பணம் கொடுக்குறவங்க அவங்களுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பாரோயோட சோர்ஸ் என்னங்கிறது இருக்கணும். எப்படி ரெக்கவரி பண்ண போறாங்கிறது வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெளிவா வந்து பேங்கர்ஸ் நியமிக்கணும் போது நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனா பேங்க், அதாவது கடன் வாங்குறவங்க தங்களுடைய பேன் கார்டோ ஆதார் கார்டு அவங்களுடைய மற்ற விவரங்களை வந்து பேங்கர்ஸ் வந்து கொடுத்தாதான் நகைக்கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். நாமளா அதாவது அது ஜென்யூனஸ் ஆஃப் ஆதார் கூட வெரிஃபை பண்ணும். நிறைய போகஸ் ஆதார் வருது, போகஸ் பேன் கார்டுலாம் வருது. ஸோ அதுக்காக இந்த பேங்கர்ஸ் வந்து இந்த கேவைசி வந்து தெளிவா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஜொல்லோன் வாங்கினவங்களுடைய அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பணத்தை கொண்டு போய் கிரெடிட் பண்ணுமே ஒழிய 3வது நபருடைய அக்கௌண்ட்ல கொண்டு போய் இந்த ஜொல்லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நார்மலா ஒரு சில இடத்துல இது வந்து 0.001% இந்த மிஸ்டேக்ஸ் வரலாம். பட் அதுக்கும் ஆர்பிஐ வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, வேற ஒருத்தர் அக்கௌண்ட் கொண்டு போய் நீங்க பணத்தை கூடாது. அதே போல ஒரே நகையை வச்சுக்கிட்டு வேற நிறைய லோன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா பேங்கர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு தகவலையும் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால என்னுடைய
கருத்து இந்த பிரசன்டேஷன் மூலியம் நான் சொல்ல விரும்புறது உறுப்பினர்களுக்கு எல்லாருமே என்னன்னா, நகைக்கடன் ரெனியூ பண்றது போது தான் ப்ராப்ளம் வருது. அந்த ரெனியூ பண்ணும்போது வந்து வட்டியை கட்டிட்டு ரெனியூ பண்ணலாங்கிறது வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, லோன் வந்து 2,00,000 மேல போனா அந்த கடன் பெறுபவர் அவருக்கு வருமானம் என்னங்கிறது பேங்கர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும் அப்படிங்கிறது. இது வந்து புது திட்டம் தான், புது சட்டம். பட் இது வந்து தேவையான ஒன்று. அடுத்தது வந்து இந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பேங்கர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ரெனியூவல் போது வட்டியை கட்டினாதான் ரெனியூ பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப பொதுமக்களுடைய கவனத்துக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம். இதுக்கு டைம் வந்து 1/4/2026 தான் வருது. ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்து அவங்க டைம் கொடுக்குறாங்க இந்த சிஸ்டம்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு. இதுதான் இந்த இன்றைய பொழுதில் நான் உங்களுக்கு கொடுத்த முக்கியமான ஒரு விவரங்கள். நான் உங்களிடம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெண்டிங் எகேன்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் கொலாட்ரல் டைரக்ஷன் 2015-2025 டேட்டட் 6/6/2025 சர்க்குலர்ல இருந்து என்னென்ன முக்கியமான சாராம்சங்கள் சொன்னாங்களோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த சர்க்குலரை நீங்கள் படித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இங்கே கூறியவெல்லாம் என்னுடைய கருத்து தான். உங்களது முழு கருத்துக்கும் நீங்க வந்து அந்த சர்க்குலரை ரெஃபர் பண்ணி நீங்க போகலாம். இந்த ப்ரோக்ராமை பொறுமையா வாட்ச் பண்ணி கேட்டதற்கு நன்றி. வணக்கம்.